நிலையை முடிகிறார். அவர் எப்படி அவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை அடைகிறார் அப்படிங்கிறது ஒரு எளிமையாகவும் அதே சமயம் நுட்பமாகவும் சொல்லப்பட்ட ஒரு சொல்லுங்க. அதே சமயம் அவர் செல்வதை இன்னொரு சொல்லப்படுகிறது. அது சம்பந்தப்பட்ட ஆணை இந்த வகையில் ஒரு குற்றவாளி கொண்டு நிறுத்தாமல் நடந்து செல்வது. பிராமணிக சமூகம் ஒரு குற்றத்தை நிகழ்த்தினாலும் உதவி செய்வதற்கு ஊடாக அவருடைய கலைகளை அல்லது தங்களை தாமே
தலித்து தான் ஒரு தலித்துக்காக பேசுறாங்க, ஒரு தொழிலாளி தான் ஒரு தொழிலாளிக்காக பேசுறாங்க. நான் சொன்ன தொழிலாளியா அவங்க ஏதாவது தொழில் வேலை செஞ்சுக்கிறாங்க, இல்லை எதுவுமே வேலை செஞ்சுக்கிறாங்க கிடையாது. ஸோ இது போன்ற கருத்துக்களை நாம் என்ன செய்ய முடியும்னா நாம் மறுபரிசீலனை செய்ய முடியும். ஆக இந்த சிறுகதை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்முடைய மக்களுடைய வாழ்க்கையை அவர்கள் எதிர்கொண்ட சிக்கல்களை அவர்கள் எவ்வாறு அதை கடந்து சென்றார்கள் அப்படிங்கிறத மிக அற்புதமாக சொல்கின்ற ஒரு சிறுகையாக. அதே சமயம் இதை அடிப்படை எழுதிய ராமராஜ் அற்புதமாக சொல்லியிருக்காங்க. இந்த சிறுகதையை வாசிக்கும் போது நாம் உலகத்திற்கு பயணப்படுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. இந்த சிறுகதை இருந்தார் ஒரு சுவிஸ் நாடு எவ்வாறு இருந்தது, இந்த அமெரிக்கா எவ்வாறு இருந்தது என்பதை இந்த கதையில் கூட நான் அறிந்து கொண்டேன். உண்மையிலேயே இலக்கியம் என்பது இருந்த இடத்தில் இருந்து கொண்டே இந்த உலகை நம்மை சுற்றி வர செய்வதற்கான ஒரு அதி இன்பம் தரக்கூடிய இலக்கியமாக இருக்கிறது. அந்த வகையிலே பேச வாய்ப்பு சிறுகதை கொடுத்த ராமராஜ்